தமிழக அரசை பொறுத்தவரையிலே ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளிலே வரலாறு காணாத சொத்து வரி உயர்வை ஏற்றியுள்ளார்கள். 100 முதல் 107% சொற்றுவை உயர்த்தியுள்ளார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலும் பொதுமக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் ஒரு இடியை இறக்குவது போல மேலும் 6% வரி உயர்வை சென்னை மாநகராட்சியில் ஏற்றியுள்ளார்கள். இது நாங்கள் சென்னை மாநகராட்சி என்று நாங்கள் பார்க்கவில்லை. முதற்கட்டமாக சென்னையிலே உயர்த்தியுள்ளார்கள். தொடர்ச்சியாக அனைத்து மாநகராட்சியிலுமே இது உயர்த்தக்கூடிய சூழல் எழுந்துள்ளது. உடனடியாகவே எங்களுடைய முதல் கோரிக்கை, ஏற்கனவே ஏற்றிய வரி உயர்வை பாதி குறைக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுள்ளோம். இப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்வது, சென்னை மாநகராட்சியில் உயர்த்தப்பட்ட 6% உட்பட மேலும் ஏற்கனவே ஏற்றிய பாதி வரி உயர்வை குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல் இன்று திருப்பதி லட்டு விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. எப்படி ஆந்திராவில் திருப்பதி போல தமிழகத்தில் பல்வேறு கோயில் இருக்குது. பழனி கோயில் இருக்குது, ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது, தஞ்சை பெரிய கோயில் இருக்குது, திருச்செந்தூர் கோயில் இருக்குது. இது போன்ற பெரிய கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்முடைய அறநிலைத்துறை சார்பாக லட்டு பஞ்சாமிர்தங்கள்லாம் வழங்கப்பட்டு வருகின்றது. பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதங்கள் முறையாக தரமாக உள்ளதா என்பதை பரிசோதிக்கக்கூடிய கட்டம் இப்போ எழுந்துள்ளது. இது உடனடியாக விரைவாக தமிழக அரசு ஏற்படுத்தி பொதுமக்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய சந்தேகத்தை போக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய கோயில்களுக்குமே இது போன்ற ஒரு நிர்வாகி உடனடியாக அதிகாரியை நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இது உடனடியாக அறநிலைத்துறை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அமைச்சரவை மாற்றத்தை முதலமைச்சர் அறிவித்துள்ளார்கள். நாங்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராவது சட்ட ரீதியாக சரியாக இருக்கலாம், அதில் நாங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆனால் தார்மீக ரீதியாக ஜனநாயக ரீதியாக இது சரியா என்பதை முதலமைச்சர் சிந்தித்து பார்க்கணும். முதலமைச்சர் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் உன்னிப்பாக பார்த்துட்டு வர்றாங்க. தமிழக அரசால் குற்றம் சாட்டப்பட்டு தமிழக காவல்துறையால் விசாரிக்கப்படக்கூடிய நபர் எப்படி இன்றைக்கு போய் ஒரு அமைச்சரானா அவர் மீது ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எப்படி முறையாக நியாயமாக விசாரணை நடைபெறும்? ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டப்பட்டு அவரை தியாகி என்று முதலமைச்சரால் போற்றப்பட்ட ஒருவர் மீது எப்படி தமிழகத்திலே இந்த விசாரணை நியாயமாக நடைபெறும்? நாங்கள் கேட்டுக்கொள்வது, நீதிமன்றம் தலையிட்டு அவர் மீது நடைபெறக்கூடிய விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விசாரணை நியாயமாக நடைபெறும், வெளிப்படையாக நடைபெறும். இல்லை என்றால் இப்பொழுதே முடிவு செய்யப்பட்டு விட்டது, முதலமைச்சர் வாயாலேயே தெரிவிக்கப்பட்டார் தியாகி என்று, உத்தமர் என்று, அந்த விசாரணை நியாயமாக நடைபெறாது. ஆகையால் நீதிமன்றம் எப்படி உச்சநீதிமன்றம் முன்பு தலையிட்டு இந்த விசாரணையை மேற்கொண்டார்களோ அதே போல் உச்சநீதிமன்றம் இந்த விஷயம் தலையிட்டு இதற்கு ஒரு நியாயமான வெளிப்படையான ஒரு விசாரணையை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு கஞ்சா பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு என்ன சொல்லிச்சு, தமிழகத்தில் கஞ்சா நடமாட்டமே கிடையாது, சட்ட ஒழுங்கு நியாயமாக இருக்குது, நேர்மையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. காவல்துறையில் எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளோ மரணம் ஏற்படுது, எவ்வளோ என்கவுண்டர் ஏற்படுது, சிறுமிகள் பலாத்காரம் ஏற்படுது, இதெல்லாம் முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளில் டிவியில் பார்க்குறோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம், பல்வேறு பகுதியில் ரைடு பண்ணுறாங்க, கஞ்சா பொருள் எடுக்கிறாங்க. இந்த கஞ்சா விற்கக்கூடிய நபர் யார், இந்த கஞ்சா எங்கிருந்து வருது, அது இன்றைய வரையிலும் தமிழக அரசு வெளிப்படையாக சொல்லவே இல்லை. கள்ளச்சாராய மரணம் விழுப்புரத்தில் ஏற்பட்டுருச்சு, கள்ளக்குச்சியில் ஏற்பட்டுருச்சு, வெளிப்படையான விசாரணை இல்லை. அது யாராவது ஒருத்தர் கைது பண்ணாங்களா, அதுவும் கிடையாது. எதுவுமே தமிழகத்தை பொறுத்தும் நியாயமாக நடைபெறுவது கிடையாது. எல்லாம் முதலமைச்சர் விழித்து கொள்ள வேண்டும். ஒரு பொய்யான மாயத் தோற்றத்திலே அவர்கள் இருக்க வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். காரணம், இது தமிழக மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகையால் தமிழக முதலமைச்சர் கேட்டுக்கொள்வது, இனியாவது அடுத்த 1.5 ஆண்டு காலம் தான் நீங்கள் ஆட்சியில் இருக்க போகிறீங்க, அதுக்கு பிறகு நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இந்த 1.5 ஆண்டு காலமாவது ஒரு நேர்மையாக நியாயமாக மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாக்களித்த மக்களுக்கு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை சார், இது முதலமைச்சருக்கு உட்பட்ட அதிகாரத்தில் ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாரு. எங்களை பொறுத்தவரையிலும் அது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. அது போல் நடக்கட்டும், அதில் ஒன்றும் குறை சொல்ல கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை மக்கள் உன்னிப்பாக பார்க்குறாங்க. ஒரு 4 ஆண்டு காலம் அரசியலுக்கு எவ்வளோ மூத்த அமைச்சர்கள்லாம் மூத்த தலைவர்கள்லாம் திமுக இருக்கும் பொழுது இந்த பதவி உயர்வு என்பது தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். இது நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மற்றபடி அவர் துணை முதலமைச்சர் பொறுத்தவரை எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் இது தேர்தலில் திமுகவை நிச்சயமாக இது பாதிப்பை ஏற்படுத்தும். பொறுத்திருந்து பாருங்கள். எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும் அதான் சொல்கிற பாருங்க சார். இன்றைக்கு எவ்வளவோ மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் திரு துரைமுருகனுடைய பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நேரு அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்துருப்பீங்க. எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க.
ஒரு திமுக காரர்களே அதிருப்தியில் இருக்கும்போது பொதுமக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி நிச்சயமாக ஏற்படுத்தும். இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வந்த முறை வேறு. 40 ஆண்டு காலம் அனுபவத்தோடு கலைஞரோடு பணியாற்றி இன்றைக்கு ஒரு துணை முதலமைச்சராக வந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக செயல்பட்டார், மேயராக செயல்பட்டார், பிறகு முதலமைச்சராக வந்தார். அதில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, தமிழக மக்கள் அங்கீகரிக்கப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் என்ன சொல்லி வந்தார்? முதல்ல ஸ்டாலின் சொன்னார், அவர் எங்கே குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கே வரமாட்டாங்கன்னு சொன்னார். அதையும் தமிழக மக்கள் தான் பார்த்துக்கிட்டாங்க. திருப்பி எம்எல்ஏ ஆக்குனாங்க. எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்? எனக்கு மந்திரி ஆசையெல்லாம் கிடையாதுனாங்க. உடனடியாக மந்திரி ஆக்கப்பட்டார் விளையாட்டுத்துறை அமைச்சராக. விளையாட்டுத்துறை அமைச்சராக என்ன பண்ணார்? உடனடியாக துணை முதலமைச்சராக்கப்பட்டார். இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது இல்லைங்க. யார் வேணால் என்ன வேணாலும் ஆக முடியும். ஆனால் அதற்கு ஒரு நெறிமுறை இருக்குது, வழி இருக்குது. அந்த வழியில் போனால் எதிர்ப்புகள் இருக்காது. ஆனால் இவர்கள் விரைவாக போகிறாங்க. அதற்குண்டான பாதகங்கள் நிச்சயமாக திமுக ஏற்படும். தேர்தலில் அது எதிரொலிக்கும். திண்டுக்கல் இல்ல திண்டுக்கல் இல்ல சார், நீங்க 66,000 ஓட்டுல ஜெயிச்சான்னு சொல்றீங்க. இதே பெரியசாமி அவர்கள் 1 லட்சம் ஓட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்காரு. அவரெல்லாம் எந்த நிலைமையில் அந்த கட்சியில் இருக்காரு? இல்ல சார், இல்ல நான் சொல்றேன் பாருங்க. திமுக நீங்க சார் நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுக தலைவர் முதலமைச்சர் அவருக்கு துணை முதல்வர் போட்டதை நாங்கள் கருத்து சொல்ல விரும்பல. ஆனால் அவர் நியமித்தது பாதகமான முடிவை திமுக ஏற்படுத்தும். நீங்க 4 தேர்தல் பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றீங்க. 40 தேர்தல் பிரச்சாரம் பண்ண தலைவர்கள் எல்லாம் திமுக இருக்கிறாங்க. அவர் நிலை என்னாச்சு?